கூட்டமாக நடத்துவது மிக சிறப்பானது. அத்தகைய கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள செந்தளத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து, இங்கே பேச வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்து, என்னுடைய இந்த கூட்டத்தின் உரையை தொடங்குகிறேன். டிமிட்ரோ பிறந்த நாள் இதை கொண்டாடுவதில் என்ன வழக்கமா எல்லா தலைவர்களையும் கொண்டாடுதல் என்ன பெரிய சிறப்பு இருந்திருப்போது. அரசியல் விஷயங்கள் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன இன்றைய விஷயங்கள் எவ்வளோ மிக வீரியமாக போய் கொண்டிருக்கிறது. உலக நிகழ்வுகள் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் நிகழ்வுகளை பார்ப்பது, மதிப்பிடுவது, எதிர்ப்பது, இல்லை மாற்றி அமைப்பது. இப்ப நடக்கின்ற நிகழ்வுகள் உலகம் முழுக்க தொடர்ச்சியாக எல்லா காலங்களையும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுடைய நீட்சியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஆளும் வர்க்கம் அதை செய்து கொண்டு, அது இந்தியாவில் நடக்கிற விஷயமாக இருந்தாலும், அல்லது தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கான போராக இருந்தாலும், அல்லது உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக நடந்த போராக இருக்கலாம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு மிகப்பெரிய அந்த இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிற ஒடுக்குமுறையாக இருந்தாலும் பாலஸ்தீன மீது, இப்படி உலகம் முழுக்க இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது கோபம் கொப்பளிக்க தான் செய்கிறது. ஒவ்வொரு ஆதிக்கவாதியும் பார்க்கும்போது நமக்கு கோபம் வரணும். அப்படி கோபம் வந்திருக்கிறது நியாயமானது, சரியானது. ஆனால் அதை எப்படி தீர்ப்பது, அதற்கு என்ன வழிமுறை, அதை செய்வதற்கான அடிப்படை என்ன, அதை எங்கிருந்து பெறுவது அப்படி என்ற பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே இன்றைக்கு பொருத்தமான மிக முக்கியமான நிகழ்வாக டிமிட்ரோவோட நிகழ்வை நாம் நினைவு கூறுவது மிக 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 அவசியமானது. அது இன்றைய சர்வதேச நிலையாகட்டும், இன்றைய அரசியல் நிலையில் நாம் மாற்றை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் ஆகட்டும், டிமிட்ரோவுடைய பங்கு மிக 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 முக்கியமானது. அவருடைய வாழ்க்கை ஒரு புறம், உண்மையிலே ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை. தன் வாழ்நாள் முழுக்க சரியாக சொல்லப்போனால் 12 வயதில் தன்னுடைய தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கியதிலிருந்து அவர் இறுதியில் 1949 இறக்கும் தருவாயில் வரையில் தன்னுடைய புரட்சிகரமான வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்ந்து இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக ஒவ்வொரு நிமிடமும் போராடி உயிர் நீத்தவர். அதனுடைய மிக முக்கியமான தியாகம் வெறும் தியாகம் மட்டுமல்ல, தியாகத்தை தாண்டி இந்த அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்தார். பொதுவாக இன்னைக்கு கூட நிறைய வாட்ஸ்அப்ல செய்தி பார்க்கும்போது கக்கனோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லி 18ஆம் தேதி போடும். ஆனால் அவர்கள் உலகம் முழுவதும் நினைவு கூறுவதாகவோ அல்லது ஒரு மாற்று வழிக்கான ஒரு மாற்று நபராகவோ எல்லாம் செய்யறதில்ல. தியாகம் எதை நேர்மையை தியாகமா சொல்கிறார், எந்த வர்க்கத்திற்கு, ஆளும் வர்க்கத்திற்கு. அவருடைய தியாகம் ஆளும் வர்க்கத்தால் அன்றோடு முடிந்து போய்விட்டது. அது மக்களுக்கான தியாகமாக எப்பொழுது மாறுகிறது என்றால், மக்களுக்கான மாற்று வாழ்க்கையை வழியை உருவாக்குவதற்காக தொடர்ந்து போராடி ஒரு அரசியல் வழிமுறையை வைத்து போராடுகின்ற பொழுதுதான் அவர் இந்த சகாப்தம் முழுவதும் அவர் வாழுகின்ற நிகழ்வாக மாறுகிறது. பிறகு கூட ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தலைவர்களின் பங்காக டிமிட்ரோவுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதனாலதான் டிமிட்ரோவுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் நினைவு கூறப்பட வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வா. டிமிட்ரோ எப்படி இருந்தாலும் எல்லா காலத்திலும் இன்றைய கட்டத்தினுடைய மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக ஏகாதிபத்திய சகாப்தத்தில் ஒரு பாசிச ஆட்சியில் மிக 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 முக்கிய நினைவு கூறப்பட வேண்டிய நபர் டிமிட்ரோ. அவருடைய பங்கு அலாதியானது. கிட்டத்தட்ட 1923 ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி பல்கேரியாவுடைய ஒரு அதனுடைய மாற்றத்திற்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி லட்சியத்தை அந்த நாட்டை ஒரு ஒரு ஜனநாயக நாடாக மாற்றி ஒரு கம்யூனிசத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு புரட்சியை நடத்தின 1923.
பல்கேரியா நாட்டை சார்ந்த டிமிட்ரோ. ஆனால் அது தோல்வி அடையுது. ஐரோப்பா அங்கிருந்து தப்பி ஐரோப்பாவுக்கு போறாரு. குறிப்பா ஜெர்மன் நாட்டில் தான் இருக்கிறாரு. 1929 இருந்து ஜெர்மனியிலிருந்து இருந்து தன்னுடைய அந்த புரட்சி பயணத்தை தொடர்கிறார். பல்கேரியா நாட்டினுடைய போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். அவர் பல பதவிகளை வச்சிருக்கிறார். 1909 அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் தேர்தலில் பங்கெடுத்து ஒரு அதுல போய் அதுல ஆட்சி இதுல இது பண்ணி அந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய கலகம் செய்தவர். முதல் உலக போரில் அந்த போரினுடைய வர்க்கத்தன்மையை எதிர்த்து கடுமையாக போரிட்டவர். இந்த ஏகாதிபத்திய யுத்தம் என்பது மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற மிக மோசமான ஒரு கொடிய போர். அதாவது மக்களுக்கு எதிரான போர். இது உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரானது என்பதை அன்று எல்லா இடத்திலும் பரப்பியவர். அந்த லெனினியத்தை கொண்டு சென்றவர். மிக சிறந்த ஒரு ஆளுமையும் தலைமை தாங்கும் பங்கையும் கொண்டவர். அதுல குறிப்பா போல்ஷிவிக் கட்சியாக மாற்றுவதில் அவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அவர் தன்னுடைய இதுவிலே சொல்லுவாரு, கட்சியை போல்ஷிவிக் மயமாக்குவதில் மிகப்பெரிய சவாலாக இருந்ததுன்னு சொல்லுவார். அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஏகாதிபத்தியமாக குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயர் சூட்டுகின்ற அது ஒரு பிற்பாடுதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட பெயர் சூட்டப்படுகிறார். உண்மையிலே அவர் 1902 தான் கட்சியினுடைய உறுப்பினராக வராரு. கிட்டத்தட்ட 20 வயசுல 12 வயசுல தொழிலாளியா வராரு. நிறைய தொழிற்சங்கத்துல இணைஞ்சி நிறைய தொழிற்சங்கத்துக்கு வேலை செய்யறாரு. வெகு விரைவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை கட்சி உறுப்பினராக 1920 மாறுகிறார். அவரை இன்று கார்கியோடு இணைத்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு விஷயத்தை நினைவு கூற வேண்டும் என்றால், குறிப்பாக அந்த கலை இலக்கியத்தோடு நினைவு கூற வேண்டும் என்றால், கார்கியை ஒரு புரட்சிகர பாத்திரத்தை சமூகத்தின் மீதாக திருப்பியதில் மிக முக்கியமான பங்கு பல்கேரியாவில் இருந்த ஒரு தேசிய புரட்சி கவி என்று அழைக்கப்படுகின்ற ஹிரிங்டோ கொடல் அப்படின்ற புரட்சி கவி, அந்த தேசிய கவி தான் மிக முக்கிய பங்காற்றியதாக அவருடைய நினைவுகளில் கூறுகிறார். அந்த அளவுக்கு அவர் இலக்கியத்தின் மீது என்ற ஆர்வம், தொடர்ச்சியாக படிக்கின்ற ஆர்வம், அவர் எல்லா காலத்திலும் படித்துக் கொண்டிருந்தார். ஒரு தொழிலாளியாக கடுமையான வேலை. அதாவது அவர் சொல்றாரு, பல இடங்கள்ல அவர் தொழிற்சாலைக்கு போகும்போது ஒரு இடத்துல அந்த தொழிலாளருடைய கொடுமையை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, பைபிளில் நரகங்களை பற்றி குறிப்பிடுகின்றதை விட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை அதை விட கொடுமையாக இருந்தது. இதுல அந்த நரகம்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க பாரு அதோட பெரிய நரகம் அப்படின்னு சொல்லி. அப்போ பைபிள்ல வர்ணிக்கக்கூடிய நரகங்களை விட இது மோசமான நரகமாக இருந்தது என்பதை பற்றிய அந்த சொல்லாடல் கூட பார்த்தீங்கன்னா கவித்துவமாக தன்னுடைய அந்த கொடுமைகளை கூட எப்படி எவ்வளவு தூரம் ஒப்புமைப்படுத்தி மக்கள் மத்தியில சேர்த்தார் என்பதையும், அவர் கலை இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தார். கார்கியோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். அந்த படம் கூட கிட்டத்தட்ட அது அவருடைய நேரடி அவருடைய உறவை பற்றிய குறிப்பிடுகின்ற அந்த படம் தான். சரியாக சொல்ல போனால் அவருடைய இலக்கியங்கள் கூட அரசியல் ரீதியாக இருந்தாலும் அதில் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் எளிதில் தொழிலாளர்களுக்கு சேரக்கூடிய வகையிலும் போய் எல்லாவற்றையும் சேர்த்தார். அவருடைய நீண்ட வாழ்க்கையில் எல்லா வகையான திருப்பு முனைகளையும் சந்தித்தார். சரியா சொல்ல போனா ஏகாதிபத்தியம் வளர்ச்சி கட்டங்களோடையே தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய விஷயம். ஏன்னா இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் வைத்த உணர்வதற்காக அவருடைய பின்புலத்தை சொல்வதற்காக கூறுகிறேன். அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாசிசம் பத்தி வரையறுக்கும் போது டோக்லியாட்டியோடும் டிமிட்ரோவும் ஒன்று சேர்ந்து அதை வரையறுக்கும் போது சொல்கிறார்கள். கிராம்ஸ்கியினுடைய விஷயத்தை விமர்சிக்கும் போது சொல்கிறார், உண்மையிலேயே கிராம்ஸ்கி ஏகாதிபத்தியை பற்றி ஒன்றும் அறியாதவராக இருந்தார். அது அவருடைய பிழை அல்ல, அன்றைய இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிழை. அதனால் ஏகாதிபத்தியம் பற்றி எதுவும் அறியாததால் அவருடைய வழிமுறை பாசிசம் பற்றிய அனைத்து விஷயங்களையும் தவறாகவே இருந்தது என்பதையும் பதிவு செய்கிறார். இது டோக்லியாட்டி தன்னுடைய பாசிசம் விரிவுரைகள் உள்ள தெளிவாகவே குறிப்பிடுவார். அன்று இத்தாலி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாத்திரம் அன்று ஏகாதிபத்தியம் அறியாததையாக இருந்தது. அதே போல் டிமிட்ரோவும் அந்த சர்வதேசத்தில்
பாசிசத்தை பத்தி நான் வரையறுப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவர் வரையறுத்த பல்வேறு விஷயங்களில் அவருடைய முக்கியமான ஆக்கங்கள், அவருடைய முக்கியமான பாத்திரம் எங்கே இருக்கிறது அப்படின்றதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல அவருடைய ஆக்கங்களில் அவருடைய முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது என்றால், தொழிற்சங்கத்தை பற்றின ஒரு நீண்ட பல விஷயங்களில் தொழிற்சங்கத்தை பற்றி ஒரு நீண்ட கட்டுரைகளை, பல கட்டுரைகளை வாசித்தவர். பாசிச எதிர்ப்பு ஒரு பக்கம் பற்றிய மிகப்பெரிய தெளிவான ஒரு வரையறையை வைத்து அதில் முக்கிய பங்காற்றினார். ஐக்கிய முன்னணி எப்படி அமைப்பதை குறித்த ஒரு தெளிவான வரையறையை கொடுத்தார். போர் பற்றிய வரையறைகளை பற்றி ஒரு தெளிவான வரையறையை கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய முக்கிய பங்களிப்புகள். அதை விட இன்னொரு முக்கியமான பங்களிப்பு, அன்று விவசாயிகளை எதிர்நிலையில் வைத்து பார்த்திருக்கும் பொழுது தொழிலாளியோட விவசாயத்தினுடைய ஒற்றுமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் மிக ஆணித்தரமாக நிறுவுவார். அதை பற்றி இன்னும் சொல்ல போனா தொழிலாளி விவசாய ஒற்றுமை பற்றி ஒரு நூலே எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு கிடைக்கப்படுற நூல்கள்ல அது ஒரு முக்கியமான தமிழ்ல கிடைக்கிற பெட்ரா ரத்தன் கோவா என்கிற ஆசிரியர் குறிப்பாக டிமிட்ரோனுடைய தொழிலாளி விவசாயிகளுடைய ஒற்றுமையை பற்றி சொல்லப்படுற நூல்ல மிக முக்கியமானது. அவருடைய பங்களிப்புகளை பத்தி பேசணும். மார்க்சிய லெனினியத்தில் பொறுத்தவரையில லெனினியத்தை பற்றி மிக ஆழமாக கற்றறிந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க லெனினியத்தை ஆழமாக கற்றறிவதில் தொடர்ச்சியா அவர் தொழிலாளியா இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, எல்லா நேரத்திலும் படித்து கொண்டிருப்பார். அவர் எல்லா நேரத்திலையும் அந்த பகல் நேரம் எல்லாம் உழைப்பார், இரவு நேரத்திலாம் படிப்பாருன்னுவாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட போது குறிப்பா பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல போர் எதிர்ப்பு குற்றச்சாட்டின் மீது குற்றச்சாட்டு, போர் எதிர்ப்புல குற்றச்சாட்டுல அவர் முதலாம் உலக போர் காலகட்டத்துல போர் எதிர்ப்பு குற்றச்சாட்டு இருந்து அப்பொழுதும் அவர் உள்ளே அடைக்கப்பட்டார். அப்போ சிறையில் இருக்கும்பொழுது கூட நான் எப்பொழுதுமே நான் படிப்பதில், அதாவது படிப்பதை விட்டு தவிர வேற வழி கிடையாதுன்னு அவங்க மனைவிக்கு எழுதுறாரு. கடிதம் எழுதும்போது கூட அதை தான் குறிப்பிடுறாரு. பகல் நேரமெல்லாம் தோழர்களோடு உரையாடி விட்டு இரவு நேரமெல்லாம் படிக்கின்ற பழக்கம் சிறையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார். சிறையில கூட அவருடைய படிக்கிற பழக்கம். ஏன்னா மார்க்சியத்தை சுயமாக கற்று தேர்ந்ததால் தான் அவர் மார்க்சியத்தின் மீது ஒரு ஒரு விடாப்பிடையான ஒரு அந்த பிடிப்பும் ஒரு தெளிவும் மிக சரியாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சுய கல்வி, அதாவது ஆசான்களுடைய வழிகாட்டுதலும் லெனினியத்தின் மீதான அவர் லெனின் மீது ஒரு மிகுந்த நம்பிக்கையும் அதனுடைய தலைமை பாத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்து அதை ஆழமாக அவருடைய கட்டுரைகளை நிறைய வாசித்தறிந்தார். நேரடியாக பங்களித்தார். நடைமுறையில் ஊன்றி நின்றார். பல இடத்துகள்ல எதை பத்தியும் அச்சப்படாமல் நடைமுறையில் ஊன்றி நின்று அதுக்கு தலைமை தாங்கினார். பல தொழிற்சங்க போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் கைது செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் வெளிவரும் போதும் மீண்டும் நடைமுறையில் ஊன்றி நின்றார். அதோடு அந்த சுய ஆசிய கல்வியை கற்றதால் தான் அவரால் தொடர்ச்சியாக ஒரு மார்க்சிய லெனினியத்தின் அடிப்படையில் நின்று தலைமை தாங்க முடியும். இதை அவரை பற்றின மதிப்பீடுகளில் மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு இருந்த பல பேர் மார்க்சியத்தை விட்டு ஓடியவர்கள், லெனினை எதிர்த்து ட்ராஸ்கியின் பின்னால் ஓடியவர்கள், காவிஸ்கின் பின்னால் ஓடியவர்கள், இப்படி பல பேர் ஓடிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு ஏகாதிபத்தியத்தை பற்றிய புரிதலை உள்வாங்கி கொண்டு அதை முன்னேறி ஒரு புதிய பாசிச வடிவத்தை எப்படி நிறுவுறாங்க என்பதை பற்றிய வகையில் அவர் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். ஐக்கிய முன்னணியை பற்றி ஒரு ஆழமான அறிவை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, மக்களுக்கு அதை ஆழமாக வழங்கியவர்களில் முன்னணி பாத்திரத்தை ஆற்றியவர்கள் அவரும் ஒன்று. ஏன்னா ஸ்டாலினுடைய பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து இருந்தாலும் ஸ்டாலின் அந்த பங்களிப்பை எடுத்துக்கொண்டு டிமிட்ரோவும் டோக்லியாட்டும் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. பல்வேறு தலைவர்கள் ஆற்றியதுல இவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது என்பதை சொல்லணும். இவரை பாத்தீங்கன்னா ஜெர்மனியில் அந்த ஹிட்லர் ஒரு கட்டத்துல ஆட்சிக்கு வரும்போது மிக கடுமையாக நடத்தப்படுறாரு. ஜெர்மனி இவரை கைது செய்து உள்ளே வைத்துட்டு இருக்கும்போது அவருக்கு தண்டனை கொடுத்து ஒரு குற்றச்சாட்டுல முதல்ல ரெய்னிச் வழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெர்மனி இதுவே எரிச்சு விட்டு அதை தொழிலாளர்கள் மீது சுமத்தப்பட்ட வழக்கில் உள்ளே சிறை சென்றவரில் டிமிட்ரோ. அவர் நீதிமன்றத்தில் உரையாற்றிய அந்த உரை என்பது உலக பிரசித்த பெற்றது. உண்மையிலே சொல்லப்போனால் பகத்சிங்கோட உரை எந்த அளவுக்கு இங்கே இந்தியாவில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, சர்வதேசத்தில் டிமிட்ரோவுடைய அந்த சிறையில் அவர் உரை நிகழ்த்திய இது மிக முக்கியமான
உரைகளாக இருந்தது. குறிப்பாக ஆக்கிரமிப்புகள் பற்றி, ஏகாதிபத்தியம் பற்றி, போரை பற்றி அவருடைய அந்த தீர்க்கமான அந்த உரை என்பது சர்வதேச அளவில் புகழ்பெற்றது. ஜெர்மனுடைய ஆளும் வர்க்கத்தை முகத்திரியை கிழித்து தொங்க விட்டது. அதனால நிரூபிக்க முடியாமல் அவர் 1933ஆம் ஆண்டு அதாவது விடுதலை செய்தது. ஆனால் விடுதலை செய்தாலும் அவரை ஆபத்தானவர் என்று ஏதோ ஒரு வகையில் உள்ளே வைத்துக் கொண்டிருந்தது. அவரை எப்படியாவது வேற ஒரு வழக்கில் சிக்க வைத்து அவருக்கு தண்டனை கொடுத்து எப்படியாவது அவர் மரண தண்டனை அல்லது சிறையிலே அடைத்து வைத்திருப்பது என்பதை ஜெர்மனி வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதை முறியடிக்கின்ற வகையில் இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்திலே அந்த ஆரம்ப காலகட்டத்திலே சோவியத் வந்து அவருக்கு வந்து குடியுரிமை வழங்கி, சோவியத் அரசாங்கம் டிமிட்ரோவுக்கு குடியுரிமை வழங்கி, அந்த குடியுரிமையின் விளைவாக வேற வழி இல்லாமல் டிமிட்ரோவை சோவியத்துக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் அவர் கிட்டத்தட்ட தப்பித்தார் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சோவியத்தோட பங்கு டிமிட்ரோவை காப்பாற்றுவதில், அவருடைய தலைமை பாத்திரத்தை மதிப்பதில், அவருடைய முக்கியத்துவத்தை உணர்வதில் சோவியத் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. அதனால்தான் இன்று வரையில் டிமிட்ரோ தவிர்க்க முடியாத தலைவராக இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். இன்று தவிர்க்க முடியாத ஒரு விவாதங்களில், பாசிசத்தை பற்றிய விவாதங்களில் டிமிட்ரோ தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் மார்க்சிய ஒரு ஆய்வாளராக, மார்க்சிய ஒரு தீர்க்கதரிசியாக, இன்னைக்கு எப்படி வழிகாட்டியாக எப்படி இருக்கிறார் என்பதையும் இன்றைய நடக்கும் விவாதங்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் அவரை பற்றின ஒரு சித்திரத்தை புரிந்து கொள்வதற்கான, அவர் வாழ்க்கையை தனித்தனியாக பேசுவது என்பது ஒரு நீண்ட இது. வாழ்க்கை வரலாறு வேறொரு தருணத்தில் உண்மையிலே ஒரு நீண்ட உரையாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம் அப்படின்னு கருதுகிறேன். இன்று அடுத்த அவருடைய அரசியல் பகுதியில் அவர் வழிகாட்டிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது 2 விஷயங்கள். 2ன்னு சொல்றதை விட அதுல பிரிச்சு பார்த்தோம்னா 3ஆக கூட சொல்லலாம். 1 போரை பற்றின மதிப்பீடு. 2 அவருடைய ஐக்கிய முன்னணி தந்திரம் பற்றி, அதோடு சேர்ந்த எப்படி ஐக்கிய முன்னணி சர்க்கார். இன்று இதைதான் முக்கியமாக மீண்டும் மீண்டும் குழப்பிக் கொண்டிருக்கிறார். இன்று போரை பற்றின விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் போரை பார்த்தாலே எல்லோரும் ஆளுவர்க்கத்தின் பின்னால் போய் விழுந்து கொள்கிறார். முதல் ஒரு போரை நான் இது வந்து அது உள்ள போக விரும்பல, பட் ஆனா இதை புரிந்து கொள்வதற்கு ஏன் அது முக்கியத்துவம் பெறுகிறது? டிமிட்ரோனுடைய அன்றைக்கு வழிகாட்டுதல் அவருடைய தலைமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம். சிந்தூர் போரை நம்ம பார்த்தோம். சிந்தூர் போர் எதற்காக தொடங்குச்சு, அதனுடைய ஆளும் வர்க்கத்தின் நலன் என்ன, ஒரு போரை மதிப்பிடுவதில் என்ன வகையாக நாம் மதிப்பிடுவது, அதனுடைய போர் நடத்துகின்ற நபர்கள் யார், எந்த வர்க்கம், எந்த வர்க்கத்தின் நலன், எந்த காலகட்டத்தில் எந்த ஆட்சி அமைப்பு அது நடத்துகிறது என்பதோடு உள்ளடங்கியிருக்கிறது. அது பாட்டாளி வர்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடியதா, ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டு வருகிறதா, அது ஒரு சுதந்திர தன்மையை பெறுகிறதா என்பதை உள்ளடக்கியதுதான் ஒரு போரை பற்றின மதிப்பீடு. அதாவது அதனுடைய ஒட்டுமொத்த தன்மையில் பார்க்கும்போது அது நீதி யுத்தமா அநீதி யுத்தமா, யாருடைய பார்வையில், ஆளுவர்க்கத்தின் பார்வையில் அல்ல, ஒரு பாட்டாளி வர்க்கத்தின், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்வையில், ஒரு சர்வதேச தன்மையின், ஒரு உலக உழைக்கும் வர்க்கத்தின் பார்வையில் அது நீதி யுத்தமா அநீதி யுத்தமா, அது உலகத்தில் ஒரு அமைதியை உருவாக்குமா அல்லது ஆக்கிரமிப்பை உருவாக்கி அதை அடிமைப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதா என்பதை பொறுத்துதான் அது நீதி யுத்தமா அநீதி யுத்தமா என்ற மார்க்சிய உழைக்கும் வர்க்கத்தின் பார்வையில் பார்க்க வேண்டும் என்று போரை பற்றின மதிப்பீடு சொல்லுகிறது. ஆனால் சிந்தூரை பற்றி ஒரு போர் தொடங்கிய உடனே என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஆஹா நம்ம நாட்டை காப்பாற்ற வந்த போர், எந்த போர் தொடங்கினாலும் நாட்டை காப்பாற்றுற போர் தான். என்ன ஆச்சு, இங்கே யாரெல்லாம் கம்யூனிசம் பேசிக் கொண்டிருந்தார்களோ, மார்க்சிய பேசிக் கொண்டிருந்தார்களோ எல்லோரும் அந்த போரை பற்றின மதிப்பீடுகள் இல்லாமலேயே, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆளுநரத்தின் பின்னாலேயே இருந்ததாலேயே சிந்தூர் போர் தொடங்கினோடனே எல்லாரும் போய் அதன் பின்னால் விழுந்திருந்தார். யார் எதிர்கட்சி, எது ஆளுங்கட்சி எப்படின்றதே தெரியல. மார்க்சிய கட்சி எது, கம்யூனிசம் எது என்பதே தெரியவில்லை. எல்லாரும் போய் சிந்தூர்ல நான் வந்து இந்த இதை காப்பாத்துறதுக்காக போறேன். இதேதான் ஜெர்மன்ல நடந்தது. தானாட்டை காப்போம் என்று அன்று ஹிட்லரின் பின்னே போய் ஒளிந்து கொண்டதுதான் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போய் சேர்ந்தது. அதுதான் ஆக்கிரமிப்பு யுத்தத்துக்கு மிக பலமாக மாறியது. அதை எதிர்த்து பிரிந்து முதல் உலக போர்ல எப்படி அகிலம் பிளவுபட்டதோ அதே போல் 2ஆம் உலக போரிலும் 2 பிளவுகள் மிகப்பெரிய அளவுக்கு போரை பற்றின மதிப்பீட்டில் மிக பிளவுகளை ஏற்படுத்தியது. முதல் உலக போரிலும் டிமிட்ரோ 2ஆம் உலக போர் 2ஆம் அகிலத்தினுடைய அனைத்து சந்தர்ப்பவாத போக்குகளையும் காவசி போக்குகளையும் எப்படி எதிர்த்து லெனினியத்தின் பக்கம் நின்னாரோ
எப்படி இது அநீதி போர் என்பதை புரிந்து கொண்டு ஒரு நீதியின் யுத்தத்தை என்பது தாய்நாட்டை காப்பதல்ல, உண்மையிலேயே இங்க தாய்நாடு என்பது இன்னைக்கு ஏகாதிபத்தியத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி எப்படி ஒரு ஜனநாயக போரை குறிப்பாக இன்டர்னல் சிவில் வார், அதாவது உள்நாட்டு யுத்தமாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றி எப்படி அன்று லெனின் செய்து காட்டியதை உணர்ந்து புரிந்து கொண்டாரோ, அதன் பின்னால் சென்றாரோ, அதேதான் இரண்டாம் உலக போர் கட்டத்திலும் டிமிட்ரோ செயலாற்றினார். ஆனா இங்க என்ன செஞ்சாங்க? எந்த வகையில இந்த பக்கம் அமெரிக்காவின் சார்பாக அமெரிக்காவின் நிலையிலிருந்து இங்க இருக்கிற கார்பரேட் நிலையிலிருந்து இங்கிருந்து தரகு முதலாளித்த நிலையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு போரை அங்கே பாகிஸ்தான் சீனாவின் நிலையிலிருந்து தன்னுடைய இதுவை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பிராந்திய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் 2 பிராந்திய மேலாதிக்க சக்திகள் மோதிக்கொள்வதை எதை பற்றியும் மதிப்பிடாமல் பின்னே போய் பயங்கரவாதம் ஒரு வார்த்தைக்காகவே பின்னால் போய் உழுந்து கொண்டது. கடைசியில எந்த பயங்கரவாதியும் பிடிக்கல, அந்த இங்கிருந்து தாக்கி விட்டு போன எந்த பயங்கரவாதியும் ஒப்படைக்க கோரல, எதையுமே செய்யல. அப்போ ஒரு போரை பற்றின மதிப்பீடு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இங்கே சிந்தூர் போரிலே நாம் பார்த்தோம். எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தவிர, அது மட்டுமல்ல, ஆளும் வர்க்க கட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடே என்னவென்று தெரியாத நிலைமைக்கு குழம்பி போனார்கள். மற்றவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். இப்படி ஒரு நிலையில தான் ஒரு தெளிவான ஒரு வர்க்க பார்வையை, ஒரு தெளிவான போரை பற்றின மதிப்பீட்டை நாம் வர வேண்டியிருக்கிறது. எவ்வளவு கொடூரம் பாருங்க, ஒரு சிந்தூர் போருக்கே இருந்தது. இப்பொழுது ஈரான் போரும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது. 2 பிராந்திய வல்லரசுகள். ஈரான் அந்த பகுதியிலே தங்கள் பிராந்திய வல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அங்கே பிராந்திய வல்லரசாக செய்து கொண்டிருக்கிறது. இதில் யார் போரை தொடங்கினார்கள் என்பது முக்கியமல்ல, அது யார் நலனுக்காக செய்யப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அது எதனுடைய தன்மையிலிருந்து இந்த போர் தொடங்குகிறது என்பது முக்கியம் என்பதை அன்று டிமிட்ரோ எப்படி வைத்தாரோ அது உண்மையிலே இன்று முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் முதல்ல தொடங்குச்சு, இல்ல ஈரான் முதல்ல தொடங்குச்சு, இப்படி ஆளாளுக்கு யார் முதல் தொடங்குதுன்றது பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர் உண்மையிலேயே இந்த எந்த வர்க்க நிலையிலிருந்து இந்த போர் நடக்கிறது என்பதை பற்றிய ஆய்வே தயார். உண்மையிலேயே சரியா சொல்ல போனால், இஸ்ரேல் அமெரிக்க நலனிலிருந்து அதனுடைய எல்லா விஸ்தரிப்புவாத அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை எப்படி இங்க அகண்ட பாரத திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதே போல் அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அமெரிக்காவோடு நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் தேவையிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் அமெரிக்காவுக்கு தேவை. வெளிப்படையாவே ட்ரம்ப் வந்த உடனே நிறைய அந்த வீடியோக்கள் வெளியிட்டாங்க. அதுல கூட ஒரு நீச்சல் குளம், ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாரையும் வெளியேற்றி விட்டு இவர்கள் அனுபவிப்பது போல் ஒரு தோற்றத்தை ஒரு போட்டோ ஷூட்ல வெளியிட்டார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய நோக்கத்தை பிரதிபலிக்கிறார் பாருங்கள். பாலஸ்தீனுடைய ரத்தத்தில் அங்கே மிகப்பெரிய நீச்சல் குளம், ரத்தத்தில் நீச்சல் குளத்தை கட்டுகின்ற ஒரு நிலையை இஸ்ரேல் எடுக்கிறது. இங்கே ஈரான் தன்னை சுற்றி இருக்கிற அரபு நாடுகளை வைத்துக்கொண்டு அல்லது தனக்கு தோதான சில அரபு நாடுகளை வைத்துக்கொண்டு இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கிற பிராந்திய நலன்களை எப்படி கட்டியமைப்பது என்பது சீனாவின் ரஷ்யாவின் நலன்களிலிருந்தே திட்டமிடுது. அது தொடர்ச்சியாக அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த பிராந்திய நலத்தினுடைய 2 பிராந்திய நலனும் குறிப்பாக எங்கே சர்வதேச நிலையில் சங்கமிக்கிறது என்றால், அமெரிக்காவின் சீனாவின் 2 துருவத்தினுடைய மேலாதிக்கத்தினுடைய போட்டியில் அதனுடைய நலன் சங்கமிக்கிறது. இது ஒரு ஏகாதிபத்திய யுத்தத்தினுடைய ஒரு வேறு வகையான பிரதிபிம்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கும். எப்படி இது 2ம் தன்னுடைய மேலாதிக்கத்தை அந்த பகுதியில் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான விஷயம். அது சேதாரங்கள் 2 பேரும் போராடுவது என்பது சேதாரங்கள் உண்டா? யாருக்கு? அது உண்மையிலேயே ஆளும் வர்க்கத்தை விட மக்களுக்கு சொல்லன்னா துயரத்தை உருவாக்கி கொண்டு. இஸ்ரேலும் சரி, அங்க நெத்தனியாவை எதிர்த்து மிகப்பெரிய கலகம் மக்கள் மத்தியில நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஈரானிலும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, உண்மையிலேயே எதை நீ செஞ்சியோ அதை நீ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறன்னு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. எதை தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து தன்னுடைய எப்படி நிலைநாட்டுவதற்கு செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பதை, உண்மையிலே அது சுதந்திரத்தை விரும்புகிறதா இல்லையா என்பதை பற்றி மதிப்பீடுகள் தான் இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரும். இதைதான் போரை பற்றின மதிப்பீட்டை பற்றி எப்படி
தன்னுடைய நிலைப்பாட்டை டிமிட்ரோ வைத்தார் என்பதை பற்றி நாம் முடிவுக்கு வர வேண்டியது. அவர் சொல்கிறார், போரை பற்றி எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது என்றால், அது எந்த வர்க்க நலனுக்காக இந்த போர் நடக்கிறது என்பதை பொறுத்தே அந்த போரில் நாம் தலையிடுவது குறித்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறோம். இன்னும் சரியா சொல்ல போனா, முதலாம் உலக போர் எப்படி அது ஏகாதிபத்தியத்தினுடைய யுத்தம், அது நாடுகளை மறுபங்கீடு செய்து கொள்வதற்காக, சந்தைகளை மறுபங்கீடு செய்து கொள்வதற்காக, பொருளாதாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக வைத்தார். உலகப் போராக மாறுகின்ற அந்த உச்சநிலையில் மட்டுமல்ல, அதற்கு முன்னாடியே இருக்கின்ற நிலைமைகளையும் கூட அவர் மதிப்பீடு செய்தார். குறிப்பாக பல்கேரியாவில் நடந்த அந்த போர்களாகட்டும், அதனாலதான் உள்நாட்டு போராக மாற்றுவோம் என்று அந்த நிலையை அவர் ஆதரித்து உள்நாட்டு போராக மாற்றுவதற்காக போராடினார். அந்த முயற்சியில் தான் 1923 கூட பல்கேரியாவில் நடந்த அந்த உள்நாட்டு புரட்சி தன்னுடைய முயற்சியை தோல்வியடைந்த நிலையில் மாறியது. ஆனாலும் கூட அந்த முயற்சி என்பது அது ஆக்கிரமிப்பு யுத்தம், அது ஏகாதிபத்தியத்துக்காக துணை போகிறது. ஆகையால் உள்நாட்டிலே ஒரு புரட்சியாக அதை மாற்றுவது என்பதை சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஏகாதிபத்திய போர்கள் 2 விஷயத்தை உருவாக்குகிறது. ஒன்று, அது அடிமைத்தனத்தை உருவாக்குகிறது என்றால், அது இன்னொரு முறையில் நமக்கான ஒரு உள்நாட்டு போரை நடத்தி ஒரு சுதந்திரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. அதற்கு பாட்டாளி வர்க்கம் தயாராக வேண்டும் என்று கூறுகிறார். அது 2 முனையே இருக்குது. 2 முனை கத்தி தான் ஏகாதிபத்திய போரும். எப்படி அது ஒரு பக்கம் ஏகாதிபத்தியத்துக்குள் மோதி கொண்டிருக்கிற போது பலவீனமான நிலையிலே அந்த பலவீனமான நிலையை பயன்படுத்தி கொண்டு அது ஆளுவர்க்கங்கள் மோதி கொண்டிருக்கும் போது பாட்டாளர்கள் தனது விடுதலைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது. இதைதான் லெனின் வழிகாட்டிய வழி. அந்த லெனினிய வழியை பயன்படுத்திக் கொண்டுதான் கட்சியை போல்ஷ்விக்க மயமாக்கி, கட்சியின் பெயரையும் கம்யூனிஸ்ட் கட்சியாக பல்கேரிய கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயர் மாற்றி அதை ஒரு கம்யூனிஸ்ட் போல்ஷ்விக் கட்சியின் வழியாக எப்படி தன்னுடைய விடுதலைக்கு, தன் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலையும் அவர் செய்கிறார். உலகம் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்கிறார். பாசிசத்தை எதிர்த்து எப்படி அணி மாறுகின்ற நிலைமைகளை பற்றி மதிப்பீடு செய்கிறார். அவர் சொல்கிறார், முதல் கட்டத்தில் அந்த போர் அநீதியான போராக மாறுகிறது. ஆமாம், போராடி கொண்டிருப்பவர்கள் போர் வெறியர்கள் தான், அதுல சந்தேகமே அல்ல. வார் மாங்கர்ஸ், போர் வெறியர்கள் தான் என்று மதிப்பிடுகிறார். ஆனால் அந்த போர் வெறியர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு எதிர்நிலை எடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தனது தாய்நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமானது என்கிறார். அதனால்தான் அவர் முதல்ல ஜெர்மனியோட போடப்பட்ட ஒப்பந்தத்தை பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்த போது பல தலைவர்கள் இது சமரசம் என்று, அதாவது சோரம் போனது என்று லெனினை கம்யூனிஸ்ட் கட்சி, ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்டாலின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கும் போது, இல்லை இது லெனினிய பாதை, இது சரியானது, இது பலனை ஏற்படுத்தும் என்று அதை எடுத்துக்கொண்டு போனதில் டிமிட்ரோவினுடைய பங்கு மிக முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், அந்த திருப்பு முனையை பற்றி மிக முக்கியமாக குறிப்பிடும் போது அவர் சரியாகவே குறிப்பிடுகிறார். முதல் கட்டத்தில் அதனுடைய பங்கு ஒன்றாகும், 2ஆம் கட்டத்தில் அதனுடைய பங்கு வேறொன்றாகவும் மாறியிருப்பதை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அது முதல் நிலையில் அது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக போராடினாலும், அடிமைப்படுத்துவதற்காக அது கொடுமைப்படுத்தினாலும் அல்லது போர் செய்தாலும், அது 2ஆம் நிலையில் அது கட்டுப்படுத்தி அது தனக்கானதாக மாற்றி இருந்த பொழுது, குறிப்பாக ஒப்பந்தம் போட்ட பிறகு இந்த வார்மாங்கர்ஸ், குறிப்பாக இந்த ஏகாதிபத்தியவாதிகளை வேற ஒரு அணியில் திருப்பி தன் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக ஒப்பந்தம் போட்டு அது இந்த போரை மாற்றியமைப்பதற்கான வழிமுறையாக ஸ்டாலின் கையாண்டதை டிமிட்ரோ வரவேற்றார். அதை ஒட்டுமொத்தமாக கொண்டு சென்றார். எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கொண்டு சென்றதில் அவருடைய முக்கியமான பங்கு இருந்தது. அதே போல் ஜெர்மனியில் கம்யூனிஸ்ட் கட்சி அன்று தாய்நாட்டை காப்போம் என்ற நிலை எடுத்த போது அதை முறியடித்து மாற்றியமைத்ததில் டிமிட்ரோவின் பங்கு மிக முக்கியமானது. ஏன்னா ரொம்ப காலமா அவர் ஜெர்மனியில இருந்தவர், தன்னுடைய இங்கிருந்து தப்பித்து போய் ஜெர்மனியில் வாழ்ந்தவர். இதுதான் இங்க மிக முக்கியமா பார்க்கணும். 2வது போரை பற்றின இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐக்கிய முன்னணியை பற்றி மிக முக்கியமான விஷயத்த சொல்றாரு. உண்மையிலே இந்த ஐக்கிய முன்னணியை பற்றின மதிப்பீடு இன்று மிகப்பெரிய அளவுக்கு குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் டிமிட்ரோ பெயரை வச்சுக்கிட்டே ஐக்கிய முன்னணியை பற்றி குழப்புவது என்பது இன்னைக்கு தொடர்ச்சியான வாடிக்கையாகிவிட்டது. எந்த வகையில ஐக்கிய முன்னணினா பொதுவாக என்ன சொல்கிறார்?
பொதுவா ஐக்கிய முன்னணி என்பது பாசிச எதிர்ப்பு முன்னணி சர்க்கார் ஒரு வகையில, இல்லைன்னா பாட்டாளி வர்க்க ஐக்கிய முன்னணி சர்க்கார். 2 வகையில, ஒன்று புரட்சியினுடைய எழுச்சியின் கட்டத்தில் அல்லது புரட்சி நடப்பதற்கு ஒரு முந்தைய அதுக்கு முந்தைய ஒரு சிறிய கட்டம், அது அந்த இடைக்கட்டத்தில் நடக்கின்ற வாய்ப்புகள், ஒரு ஒரு கூட்டணி சர்க்கார் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமானால், அதாவது பாட்டாளி வர்க்கம் மட்டுமல்ல, பாட்டாளி வர்க்கம் அல்லாத பிற வர்க்கங்களோடு இணைந்து அதை ஒரு கூட்டு சர்க்கார் அமைப்பதற்கு ஒரு இடைக்கட்ட வாய்ப்பு ஏற்படுமேயானால், அப்பொழுது அமைக்கப்படுகின்ற சர்க்காரை பற்றின விஷயம். இன்னைக்கு சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தேர்தல் கூட்டம் பத்தி பேசல. இவங்க ஐக்கிய முன்னணி என்பது தரம் தாழ்ந்து மிக மோசமாக ஐக்கிய முன்னணியை பற்றிய மதிப்பீடே இல்லாமல், ஐக்கிய முன்னணி என்றாலே தேர்தலில் போய் ஓட்டை போட்டு ஓட்டுல போய் அவங்களுக்கு போய் கடைசியில ஓட்டுல போய் சீட்டு கேட்கறது கூட இல்லை, அதை விட ஒன்றும் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் கூட்டணியில போய் சீட்டு கேட்கறது போச்சு, இப்ப கூட்டணியில போய் ஓட்டு போடுற அளவுக்கு மாறிட்டாங்க. அதனால ஓட்டு போறதுக்கு ஐக்கிய முன்னணி இப்படி ஒரு ஒரு மிக மோசமான, மிக பின்தங்கிய, ஒரு சீரழிந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலையில் தான் டிமிட்ரோவுடைய ஐக்கிய முன்னணியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம். இது ஏதோ சம்பந்தமில்லாத நிகழ்வு அல்ல. இன்றைய மிக முக்கியமான கருப்பொருளில் பேச வேண்டிய மிக முக்கியமான கருத்தாக்கங்களை சொல்லிய ஒரு தலைவரை பற்றிய விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதனால இந்த நாள்ல பேசுறது உண்மையிலே இதை நினைவு கூறுவதற்கு இன்னும் வசதியா இருக்கு. அவர்கள் சொல்லுகிற அந்த ஐக்கிய முன்னணி சர்க்கார் ஒரு ஒரு இடைக்கட்டத்தில் அமைகின்ற, அவருடைய வார்த்தையிலேயே சொல்லணும்னா, சோவியத் புரட்சி நிகழ்ச்சிகள் இருக்கும்போது அதன் வெற்றிக்கு சற்று முன்பாக சாத்தியமாக அமையும் ஐக்கிய முன்னணி சர்க்கார் பற்றியே கூறுகிறேன். இப்படியே இந்த வார்த்தையில சொல்றேன். சோவியத் புரட்சி நிகழ்ச்சி நிரல் இருக்கும்போது அதன் வெற்றிக்கு சற்று முன்பாக சாத்தியமாக அமையும் ஐக்கிய முன்னணி சர்க்கார் பற்றியே கூறுகிறேன். இதைதான் அவர் ஐக்கிய முன்னணி. புரட்சி முடிஞ்சும் இல்லை, வெற்றி பெற்றது பிறகு பெற்றல்ல, அதுக்கு முன்னாடி அதற்கு அதை பெறுவதற்கு, சோவியத்தை பெறுவதற்கு, ஒரு சோசியலிச புரட்சியை பெறுவதற்கு, இல்ல ஒரு சமூக மாற்றத்தினுடைய அடுத்த கட்டத்தை போவதற்கு, ஒரு ஜனநாயக புரட்சி அமைவதற்கு முன்பாக நடக்கின்ற அந்த ஒரு சிறிய இடைக்கட்டத்தில் ஒரு அதை மாறி வருவதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக அமைக்கப்படுவதுதான் இந்த ஐக்கிய முன்னணி சர்க்கார். இதை எந்த வகையாக சர்க்கார், ஒரு பொதுவாக ஐக்கிய முன்னணி சர்க்கார்னா இவங்க ஒவ்வொருத்தரதான் சொன்னேன், ஒரு எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து கூட்டணி கட்சியா மாறி, அந்த கூட்டணி கட்சியில போய் பங்கேற்கிறத போய் சீட்டு வாங்குறத போய் அது எப்படி தேர்தலில் ஓட்டு போடுற நிலைமைக்கு தரந்தாழ்ந்து போயிச்சோ, அதை மாதிரி இல்லாமல் உண்மையிலே ஐக்கிய முன்னணி சர்க்கார் என்பதை எதை சொல்லுகிறார்கள், எந்த வகையான சர்க்கார்? அவர் குறிப்பாக சொல்லுகிறார், பாசிசத்தையும் பிற்போக்கையும் எதிர்த்து போராடும் சர்க்கார். ஐக்கிய முன்னணி எதனுடைய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்றால், பாசிசத்தையும் பிற்போக்கையும் எதிர்த்து போராடும் ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு அம்சம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், எதிர்ப்புரட்சி நிதி திமிங்கல்களுக்கு, அவருடைய பாசிஸ்ட் ஏஜெண்டுகளுக்கும் எதிரான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். போய் அமைஞ்சிட்டா போய் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது, அந்த நிதி திமிங்கலை கட்டுப்படுத்துகின்ற, அந்த கார்பரேட்டுகளை கட்டுப்படுத்துகின்ற, அந்த பாசிச ஏஜென்ட்டுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற நபர்களோடு கூட்டு சேருவோம். நம்மளுக்கு இருக்குதா இல்லைன்ற முக்கியம் இல்லை, யாரோடு கூட்டு சேருகிறோம், இவரெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற, ஒடுக்குகின்ற, அதற்கு தயார் நிலையில் இருக்க கொண்டு வரல. ஜெயிச்ச உடனே அவங்க மீண்டும் போய் இன்னொரு கார்பரேட்டர்ஸ் வந்து திருப்பி நம்மளையே ஒடுக்குவதில்லை. அவர்கள் நிதி திமிங்களை ஒடுக்க வேண்டும், பாசிஸ் ஏஜென்ட்டுகளை ஒடுக்க வேண்டும். அதற்கு தயாராக இருப்பதற்கான நிலைமைகளை யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அமைக்கின்ற சர்க்காரை பற்றி கூறுகிறார். சரி, இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எந்த சூழ்நிலையில் இந்த புரட்சிகர சர்க்காரை அமைக்க வேண்டும், எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா காலத்திலையும் சாத்தியமா? பேசம் என்றாலே ஐக்கிய முன்னணி, ஐக்கிய முன்னணி பேசலாம், பேசமே இல்லை, பேச எதிர்ப்பே இல்லை, பேச எதிர்ப்பு இல்லை. இப்ப நீங்க ஐக்கிய முன்னணி ஒத்துக்கலையா, பேச எதிர்ப்பு இல்லை, ஐக்கிய முன்னணி திட்டம் இப்பயே வச்சுக்கணும். அப்படி அல்ல, எப்பொழுது புற சூழ்நிலையில் சாத்தியம்? இந்த கேள்விக்கு நாம சொல்றது இல்ல, அதை டிமிட்ரோவே சொல்றார். நிறைய குழப்பிக் கொண்டிருப்ப வேலையை தான் இன்னைக்கு எவ்வளவு பேரு தாவஸ்கியவாதிகளாகவும் டிராஸ்கியவாதிகளாகவும், எப்படி சமரசவாதிகளாகவும், எப்படி இன்று வந்து இன்னைக்கு மார்க்சிலேனியவாதியின் பெயரில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை மீண்டும் சொல்லுகிறேன். எப்படி சொல்றாங்க? அவருடைய வார்த்தை சொல்றாங்க.
வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் வெகுஜன பாசிச எதிர்ப்பு இயக்கத்தை ஆளும் வர்க்கங்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு நிலை ஏற்படும் போது சாத்தியப்படும். எப்பொழுது சாத்தியப்படும்? ஒரு நெருக்கடி உச்சத்தில், அதாவது நம்மளுடைய பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் உச்சத்தில் இருந்து இந்த நம் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு, நம்மளுடைய வெகுஜன பாசிச எதிர்ப்பு நடவடிக்கையை எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்கும்பொழுது அதை பயன்படுத்த முடியும். இத்தகைய ஒரு நெருக்கடி இல்லாமல் ஒரு ஐக்கிய முன்னணி சட்டம் அமைவதற்கு நடைமுறையில் அநேகமாக சாத்தியமே இல்லை. இது என் வார்த்தையில் அல்ல, டிமிட்ரோவின் வார்த்தை. அதனால எந்த நிலைமையில் ஏற்படும் என்றால், நாம் அதை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து அதை செல்வாக்கு வைக்கிறோம், எந்த அளவுக்கு அதோட பாசிசத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஐக்கிய முன்னணி சட்டம். நான் பலவீனமா இருக்கிறேன், அதனால நான் ஓட்டு போட போயிட்டேன். நான் பலவீனமா இருக்கிறேன், அதனால ஆளுங்கட்சி ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வதல்ல பாசிச எதிர்ப்பு ஐக்கிய முன்னணி. அதை பற்றி திட்டமே இல்லாமல் இருப்பதற்கு, ஆளும் வர்க்கத்தினுடைய பிரிதொரு வாளாக மாறுவதற்கான அது ஒரு தாவோஸ்கிய திட்டமே அல்லது அதனுடைய டிராஸ்கிய திட்டமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு பேசுவோம். இதுல முக்கியமான விஷயம், ஒரு எதிர்ப்பு முன்னணி வளர்ச்சி அடைந்து ஆளும் வர்க்கத்துக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள சர்க்கார் என்றது ஒரு பக்கம். ஆனால் அதற்கான முன் தேவை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு 3 அடிப்படை தேவைகளை அவர் வைக்கிறார். மிக முக்கியமானது 3 அடிப்படை தேவைகள். என்ன? நாம் தயாராக இருப்பது ஒன்று, இன்னொரு பக்கம் பூர்ஷ்வா அரசு எந்திரமே போதுமான அளவிற்கு நிலை குலைந்து முடங்கி இருக்க வேண்டும். நிலை குலைந்து இருக்கணும். அது பலமா இருந்து நீங்க பலவீனமான நிலையில ஒரு ஐக்கிய முன்னணி சர்க்கார் அமைக்கவே முடியாது. பிற்போக்கையும் பாசிசத்தையும் எதிர்த்து ஒரு சர்க்கார் அமைவதை பூர்ஷ வர்க்கத்தால் தடுக்க முடியாததாக இருக்கும். ஒரு புருஷ வர்க்கம் நாமளை தலைமை தாங்கிறதை ஏத்துக்கிறதுக்கு, அதாவது நம்ம இப்படி ஒரு சர்க்கார் அமைவதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையை அதுக்கு ஏற்படுத்தியிருக்கும். வேற வழி இல்லை. புருஷவாகத்தினுடைய ஒரு பிரிவு தான் அதை கூட ஆதரிக்கும். அல்லது புருஷவாகத்து சமரசம் கண்டிருக்கிற தேசிய முதலாளித்த வர்க்கமோ அல்லது குட்டி முதலாளித்த வர்க்கமோ கூட அப்பொழுதுதான் நம்மளை ஆதரிக்கும், இல்லைனால் நம்மளை ஆதரிக்காது. அப்பொழுது அது சிதைந்த நிலையில் நிலை குலைந்து முடங்கி போயிருப்பதும், அதே போல் புருஷ வர்க்கத்தால் நாம் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாத நிலையில் ஏற்படுத்தி இருப்பதும் இருக்க வேண்டும். வெகுஜன தமிழ் தொழிற்சங்கத்தினுடைய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் அமைந்திருக்க வேண்டும். ஒரு கடுமையான கழகத்தை நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை மட்டும் இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஒரு கடுமையான, நாம் ஒரு புரட்சி நடத்துற அளவு கூட இல்லைன்னா கூட வலிமையிலாம் கூட பரவாயில்ல, ஒரு கடுமையான கழகத்தை நடத்துவதற்கு தயார் நிலையில் ஒரு தலைமை தாங்கும் தன்மையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமானது என்று கருத்து. 3வதாக, பாசிசத்தை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். கம்யூனிஸ்டத்தின் மீது பகைமை கொண்டுள்ள அவர்கள் கட்சியில் உள்ள பிற்போக்கு பகுதியினரை பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் எதிர்த்து நிற்பான், கம்யூனிஸ்டத்தை எதிர்த்து நிற்பான். ஒரு கட்சிக்குள்ள 2 போக்குகள் இருக்கும், எது ஆளும் வர்க்க கட்சிக்குள்ள. ஏன்னா ஒரு நெருக்கடியான நிலையில நாம போராடுவதை போய் சேரு, அவன் இல்ல நாம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் கூக்குறல். இல்ல கம்யூனிஸ்ட விட்டுறாத, அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் பயங்கரமான ஆளு அப்படின்னு இன்னொரு கூக்குரல் அதே கட்சிக்குள்ள வரும். அப்படி வரும்பொழுது அந்த பிரிவினரை ஓரம் கட்டிவிட்டு நம் பிரிவினரை ஆதரிக்க வேண்டிய நிலைமையில் அந்த கட்சிக்குள் வலிமையானதாக இருக்க வேண்டும். அதை எதிர்த்து போராடுகின்ற வலிமை அந்த கட்சிக்குள் பெற்றிருக்க வேண்டும். அந்த கட்சி பெற்றிருக்கும் பொழுதுதான் அந்த கட்சிகளோட ஐக்கிய முன்னணியை சாத்தியமாக்கும் என்பதை இங்கு வைக்கிறார். ஆனால் நாமே இன்னைக்கு இருக்கிற கொடுமை என்னன்னா, பெயரளவுக்கு ஒரு நபர்கள் கட்சிகளை வைத்துக்கொண்டு அல்லது சில நபர்களை கட்சி வைத்துக்கொண்டு அது சில குழுக்களாக வைத்துக்கொண்டு ஆளும் வர்க்கத்தோடு ஐக்கிய முன்னணி பேசுவது என்பதுதான் மிக ஆபத்தான, ஆளும் வர்க்கத்தினுடைய வாளாக போகக்கூடிய மிக மோசமான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. அதை அன்றே எச்சரித்திருக்கிறார். அதை தான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஏகாதிபத்திய முரண்பாடுகளை கையாள்வது கூட எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், அது ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து, இந்த ஆளும் வர்க்கத்தை நாம் தலைமை தாங்குகின்ற பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் நெருக்கடி கொடுத்து ஒரு ஐக்கிய முன்னணி சர்க்கார் அமைக்கின்ற நிலைமையில் ஏகாதிபத்திய முரண்பாடுகளை நாம் கையாளும். அப்படி இல்லை என்றால் கோட்பாட்டு அளவில் தான் ஏகாதிபத்திய முரண்பாடுகளை பற்றி நாம் பேசுகிறோம். கோட்பாட்டு அளவிலே இந்த வர்க்கத்தன்மை எதிரியை யார், இந்த வர்க்கத்தன்மை என்ன, போரினுடைய தன்மை என்ன, அதை எதிர்த்து மக்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பின்னாலே திரள வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் எப்படி சமரசவாதிகள் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும்.
இன்று பிரச்சனை என்ன இருக்குது? இஸ்ரேலுடைய கொடுமையை எதிர்த்து என்ன அமெரிக்காவின் மீதான கோபம், வர்க்க குரோதத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதே தவிர உண்மையிலேயே ஒரு வர்க்க போராட்டத்தை வெளிப்படுவதாக இல்லை. அமெரிக்காவை வீழ்த்த வேண்டும் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது அந்த இன்னொரு ஏகாதிபத்தியத்தின் வாளாக மாறி அதை எதிர்க்க முடியும் என்று கருதுவதும் மிக மோசமானது. நாம் பலவீனமான நிலையில் இருக்கிறோம். ஒரு பிராந்திய மேலாதிக்க சக்தியாக ஈரான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த பிராந்திய மேலாதிக்க சக்தி தன்னுடைய சுய தேவையிலிருந்து அதை செயல்படுத்துவது என்பதை விட இன்று இன்னும் அதாவது எஸ்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு, அதே போல பிரிக்ஸ், இதோட அதே போல நேரடியான சீனாவுடைய உறவு, ரஷ்யாவுடைய உறவு, இந்த உறவின் அடிப்படையில் இராணுவ கூட்டுகளை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இராணுவ செயல் தந்திரங்களை செயல்படுத்தி கொண்டு அதனுடைய கூட்டு பயிற்சிகளை செயல்படுத்தி கொண்டு அதனுடைய தேவையிலிருந்து பல அரபு நாடுகளை தனக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கட்டத்தில் ஈரான் பலவீனமாக இருந்தது என்று சொல்லலாம். எப்பொழுது ரஷ்யாவும் சீனாவும், ரஷ்யா பலவீனமான இந்த நிலையில் சீனா ஒரு மேலாதிக்க சக்தியில் அப்பதான் ஆரம்பித்துக் கொண்டிருந்த நிலைமையில், ஒரு இன்னும் கூட பலம் பெற்றில்லாத ஒரு நிலைமையில் அன்னைக்கு ஈரான் பலவீனமாக இருந்தது என்று சொல்ல முடியும். ஆனாலும் கூட அன்ற நிலைமையிலும் கூட இன்று ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவின் பின்னோ அல்லது சீனாவின் பின்னோ இருந்து கொண்டுதான் இருந்தது. இன்று அதனுடைய கூட்டு வலிமையாகி இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பிராந்திய மேலாதிக்கத்தை ஈரான் வழியாக நிலைநிறுத்துவதற்காக இந்த ஏகாதிபத்திய மேலாதிக்க சக்திகள் இன்று ஈரான் மூலமாக முயற்சி செய்கிறது. அதே போல் அமெரிக்காவும் மேலாதிக்கத்தை செய்து கொள்வதற்கு இஸ்ரேலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, சவுதி அரேபியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி அங்கிருக்கிற நாடுகளை தனக்கு சார்பாக அரபு நாடுகளே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அது போல நாடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கு. இதுல பலவீனங்கள், அணி சேர்க்கைகள் மாறலாம். ஆனால் ஒன்று, அது எந்த நலனிலிருந்து போரிடுகிறது, அது அங்கிருக்கிற ஏகாதிபத்திய ஈரானுடைய சொந்த இறையாண்மையில் இருந்தல்ல, அது ஏற்கனவே தன்னுடைய பிராந்திய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த போர் தொடங்கும். இது இன்னைக்கு மட்டும் தொடங்குச்சா? அது இஸ்ரேல் தொடங்குச்சா? ஆமா, இஸ்ரேல் தொடங்குச்சு. அமெரிக்கா தொடங்குதா? ஆமாம், அமெரிக்கா தொடங்குது. அதற்கு பிறகு இது அதை தொடர்ந்து எதிர்த்து தன்னுடைய விடுதலை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டமாக இல்லாமல் இன்று வரையில் அது தன்னுடைய பிராந்திய மேலாதிக்கத்தை கைவிட தயாரில்லை. ஏகாதிபத்தியத்தினுடைய சார்புத்தன்மைன்னு சொல்வதை விட அந்த இராணுவ கூட்டுகளை கைவிட தயாரா இல்லை. எந்த வகையிலும் அது தயாரா இல்லாமல் இன்று தன்னுடைய தேசியத்தன்மையை பற்றி பேசுகிறது. ஆனால் உண்மையிலேயே அங்கு ஒரு சுதேசிய தன்மையில் அடிப்படையில சில விஷயங்களை இது உருவாக்கி இருக்கலாம். ஆனால் முழுவதுமாக அது தன்னுடைய சுதேசிய தன்மையில் உருவாக்கவில்லை. ஆனால் அதே போல தன்னுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஏகாதிபத்தியத்தின் நலனில் இல்லாமல் தன்னுடைய நலனிலிருந்து ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டத்தோடு இணைந்த விஷயமாக பார்க்க வேண்டும். இன்றைய போராட்டம் இந்த பிராந்திய நலனிலிருந்து செய்யப்படுகின்ற இந்த விஷயத்தில் இஸ்ரேல் பாட்டாளி வர்க்கமும் ஈரானுடைய பாட்டாளி வர்க்கமும் உண்மையிலேயே இந்த போரை போரை நிறுத்து, 2 பேரும் ஒரு அமைதிக்கு ஒப்பந்தம் போட்டுக்கொள் என்று 2 தரப்பிலும் இருக்கிற பாட்டாளி வர்க்கம் எழுந்து போராடுவதுதான் இன்று இருக்க ஒரே வழி. ஏற்கனவே நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரிலும் பாஜக, குறிப்பா ஏஎம்கே தலைமையிலான அன்றைய ஏஎம்கே வழிகாட்டிய நிலைமை, இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்து, அடுத்த ஏகாதிபத்திய நலனிலிருந்து பிராந்திய மேலாதிக்கத்திற்காக நீங்கள் சண்டையிட்டு நாட்டை பலி கொடுக்காதீர்கள் என்று கூறி அந்த நிலையிலே உண்மையிலேயே அன்று 2 பேரும் போரை நிறுத்த ஆரம்பித்தார். இதில் கூடுதலாக ஒன்று இந்த இடத்துல சேர்த்துக்க வேண்டிய விஷயம், அணு ஆயுதத்தை கைவிட கோரி எந்த நாடு நிர்பந்தித்தாலும் ஏற்கக்கூடாது. எல்லா நாடுகளும் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கான உரிமைக்காக போராட வேண்டும். அப்படி ஈரான் போராடுகிறதா என்றால் இல்லை. எல்லா நாட்டுக்குமான ஈரான் அணு ஆயுதத்தை வழங்குவதற்காக போராடுகிறதா என்றால் இல்லை. அமெரிக்கா இஸ்ரேலும் போராடவில்லை, சீனா ரஷ்யா ஈரானும் போராடவில்லை. எல்லாரும் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கும் அதை பெறுவதற்குமான போராட்டத்தை அது அங்கீகரிப்பதற்கு தயாராகவும் இல்லை. இதுவே அதனுடைய ஆதிக்கத்தை நான் வைத்துக் கொள்வேன், என்னுடைய பிராந்தியத்தை நான் கட்டுப்படுத்துவதற்கு நான் வைத்துக் கொள்வேன், எல்லா நாடுகளும் பெறுவதற்கு நான் போராட மாட்டேன், அதற்கு நான் தயார் நிலை இல்லை என்பதை சொல்கிறேன்.
ஏன் இதை என்றால் இன்றைய நடைமுறையோடு பிணைத்து பார்த்தேன் என்றால், டிமிட்ரோவனுடைய ஏகாதிபத்தியம் போரை பற்றின மதிப்பீடு ஆகட்டும், அவர் லெனினிலிருந்து எடுத்துக்கிறார். யார் போரை, லெனின் தான் அதை சொல்றார், யார் போரை முதலில் தொடங்குவது என்பது முக்கியமல்ல, அதை எந்த வர்க்கத்திற்காக, யாருடைய நலனுக்காக, எந்த சூழ்நிலையில், எந்த 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 புறச்சூழலில் அது நடத்தப்படுகிறது, அதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது என்பதோடு இணைந்த விஷயம். வெறும் அமெரிக்க ஆதிக்கத்தை வீழ்த்துவது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய சுதந்திரத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இன்னொரு புறத்தில் ரஷ்யாவின், சீனாவின் ஆதிக்கத்தையும் சேர்த்து வீழ்த்துவதோடு தான் அடங்கியிருக்கிறது. அதனுடைய மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுத்துக்காட்டு உக்ரைனிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் உக்ரைனிலே எப்படி இருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அதற்கு நேரிலே எப்படி இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு எப்படி இன்று அதே உக்ரைனை பணிய வைக்க முயற்சிக்கிறது, மீண்டும் ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது. அதான் சொல்றார், அரசியலின் வேறு வழி தொடர்ச்சி யுத்தம், யுத்தத்தின் வேறு வழி தொடர்ச்சி அரசியல். அப்படின்னா ஒப்பந்தம் போர், ஒப்பந்தம் போர், இது எல்லாம் போருக்கான தயாரிப்பு, மறுபங்கீட்டுக்கான தயாரிப்பு அன்றி அமைதி காலம் என்பது ஆயுதத்துக்கான ஒரு போருக்கான தயாரிப்பு, மறுபங்கீட்டுக்கான தயாரிப்பே அன்றி அதையெல்லாம் ஒரு அமைதிவாதம் அல்ல. ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் ஒழிக்காத வரையில் போரை ஒழிக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏகாதிபத்தியத்தை, அதனுடைய உள்ளடக்கத்தை தான் டிமிட்ரோ சொல்கிறார். பாசிச எதிர்ப்பு என்பது நிதி மூலதன ஆதிக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நிதி மூலதன ஆதிக்கம் இருக்கும் வரையில் போரை ஒழிக்கவே முடியாது என்பதை ஆணித்தரமாக நம்பியவர் டிமிட்ரோ. அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றவர், கட்சியை கட்டியவர், தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய ஒற்றுமையை பேசியவர். அதே போல் ஒரு தொழிலாளி வர்க்கத்து மட்டுமல்ல, ஒரு பாசிச கட்டமைக்கும் பொழுது விவசாயிகளின் பாலும் குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தின் பாலும் நாம் ஒரு சரியான கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இன்றும் கூட விவசாயிகளும் குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தையும் எதிர்துருவதுமாக நிறுத்தி இது குட்டிமுகத்த பாசிசம் என்று கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்று பெரும்பாலும் எதிர்துருவத்தில் குட்டிமுகத்த பாசிசம் என்பதாக நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிமிட்ரோவின் பிறந்த நாளில் இன்றைய முக்கியத்துவத்தில், இன்றைய சர்வதேச முக்கியத்துவத்தில், உள்நாட்டில் பாசிச எதிர்ப்பின் முக்கியத்துவத்தில் டிமிட்ரோவினுடைய நினைவு கூறப்படுவது என்பது, அதுவும் அவருடைய பிறந்த நாளில் நினைவு கூறப்படுவது மிக மிக முக்கியமானது. அவருடைய பிறந்த நாள் என்பது ஒரு அடையாளமே தவிர இது ஒரு அந்த கொள்கையை கொண்டு செல்வதற்கான, மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான, ஒரு சரியான பாட்டாளி வர்க்க கொள்கையை அடைவதற்கான வழிகாட்டியாக திகழ்ந்தவர்களில் டிமிட்ரோ மிக முக்கியமானவர் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து, நாம் டிமிட்ரோவை ஆழமாக மிக ஒரு சரியான முறையிலும் வாசித்து இன்றைய நிலைமைகளுக்கு அவரை பொருத்தி ஒரு சரியான திசை காட்டியாக டிமிட்ரோவை ஏற்போம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நிச்சயமாக அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், அவருடைய அரசியல் எங்கெங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும்.